ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய், புளிப்பு கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் வெய்ய நாளில் புளிப்பு கத்திரிக்காய் அப்படின்னு கத்திரிக்காயை ஞாபகப்படுத்துகிறானே, சாப்பிட்டா மேலெல்லாம் ஊறுமாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கத்திரிக்காய் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா கத்திரிக்காய் வந்து ரத்தத்தில் இருக்கிற நச்செல்லாம் நீக்கும். அதனால தான் அது பேரே கத்தரிக்காய் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. இடுப்புக்கு ரொம்ப வலு கத்திரிக்காய். உடம்புல இருக்க நச்சு, ரத்தத்தில் இருக்க நச்சு எல்லாத்தையும் நீக்கும் கத்திரிக்காய். ஒரு சிலவங்களுக்கு ஊறும் தான், மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு, ஹீட் உடம்புக்காரங்களுக்கு ஊறும். ஆனால் அதெல்லாம் நல்லது தான். அது எதுக்காக ஊறும்னா, ரத்தத்தில் இருக்க கத்திரிக்காய் சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் இருக்க நச்சை ஃபுல்லும் பிரித்து எடுக்கும். அதனால் ஊறும். இன்னைக்கு புளிப்பு கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபுட்டு மட்டும் லாங் வீடியோவும் போடுறோம், ஷார்ட்ஸும் போடுறோம். ஒரு சிலவங்க கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நாள் ஷார்ட்ஸ் மட்டும் தானே போட்டிருந்தீங்க, ஏன் திடீர்னு லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னு. ஒரு சிலவங்க பார்த்த உடனே மைண்டில் டக்குன்னு ஸ்டோர் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துட்டு டக்குன்னு செய்வாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்ஸை பார்த்துட்டு சொதப்பிடுவாங்க. அதனால தான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். லாங் வீடியோவில் தெளிவாக இருக்கும், ஷார்ட்ஸில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். கொரோனா காலம் மாதிரி ஆகி போச்சுங்க. கொரோனா காலத்தில் எப்படி அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டோமோ அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயோ போர் நடக்குது. எது வரைக்கும் பாதிக்குது பார்த்தீங்களா? கடுகு நல்லா பொரிட்டோம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம், வெங்காயத்தை போடும். அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மண்ணடுப்போட தனித்துவமே ஒரு தனித்துவம் தாங்க. மண்ணடுப்பு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். போடு கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட், உப்பு, போதுங்க. திட்டமான தண்ணி. இந்த தண்ணியிலே இது வெந்துடும். இதனால தண்ணி வச்சுன்னா வச்சுக்கோங்க, குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த தண்ணியிலே வந்தால் தான் கத்திரிக்காய் பதமாக இருக்கும். இவங்க போர் எப்போ முடியறது, எப்போ சிலிண்டர் வர்றது, எப்போ சிலிண்டரில் சமைச்சு சாப்பிட்றது. மண்ணடுப்பு ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம் தான். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, காலம் ஓடுற ஓட்டத்துக்கு செட் ஆகாது.
அதாவது சைக்கிளில் போகிறவனுக்கும் டூ வீலரில் போகிறவனுக்கும் காரில் போகிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். மண்ணடுப்பு வந்து உடம்புக்கு நல்லது தான். ஆனால் கொஞ்சம் விரவு தேடி தேடி விரவு பொறுக்கணும். கிராமத்தில் இருக்கவங்களும் ஓகே, டவுனில் இருக்கவங்களாம் விரவு காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்லாம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க, தேர்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க ஹோட்டலும் எல்லா இடத்தையும் மூடிட்டாங்களாம் சிலிண்டர் கிடைக்காம. அப்போ அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹோட்டலையும் மூடியாச்சு, வேறு வழி கிடையாது. வேறு என்ன பண்ண போகிறீங்க? சொந்த ஊருக்கே வந்து மண் அடுப்புலேயே சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதான். என்னடா இது, பொழப்பு தேடி போன இடத்த பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஒரு 2 கொட்டை புளி தண்ணி சாறு, நுணுக்குன மல்லாட்டை பயிர் கொஞ்சோண்டு போட்டு ட்ரையாக கிண்டி இறக்க வேண்டியதான். இறக்கி சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். கையில் சுடுது, சரி கிண்ட முடியல. அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான், இறக்கி சாப்பிட வேண்டியதான்.